இத்தனை வருஷமா இந்த ஊர்ல என் குடும்ப மானத்தை நான் எப்படி காப்பாத்திட்டு வந்தேன். 2 மருமகளை வச்சு குடும்பத்தை நடத்தி என் பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கி நான் எவ்வளோ ஒரு கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஆனா ஒட்டு மொத்தமா எல்லாம் நாசமா போயிடுச்சே. இந்த சின்னதர வரட்டும், இன்னைக்கு அவனை நான் என்ன செய்யறேன்னு பாரு. அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஊருக்கு போனால சிரிக்கி, அவளுக்கு அது கொஞ்சம் அக்கறை வேணா. ரமா, குட்டி குட்டி. டேய் டேய் சின்னவனே, இங்க பாருடா, நில்லு கொஞ்சம். என்னம்மா, இருங்க வர. ரமாட்ட போய் முதல்ல பேசிட்டு வரேன், இருங்க. என்னடா பேச போற? என்ன பேச போற அவகிட்ட? மா, காலையில இருந்து நீங்க எங்க இருந்தீங்க? முதல்ல வீட்டுல தானே இருந்தீங்க. இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. எனக்கு இப்ப நான் எவ்வளவு கோவத்துல இருக்க தெரியுமா? வாங்கம்மா, போலீஸ் ஸ்டேஷன் போலாம் வாங்க. அவனை இன்னைக்கு உண்டு பண்ணதான் அவன் சரிப்பட்டு வருவான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுமா? என்னத்துக்கு போகணும்? ஏமா, இன்னைக்கு வீட்டுல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதா? இந்த குடிகார பையன் வந்து ரமாவை இழுத்து போட்டு அடிச்சிருக்கா. நீங்க எங்க இருந்தீங்க? என்னமா, உங்களை நம்பி தானே நான் அவளை விட்டுட்டு போனேன். அவளை எங்கேயும் தனியா வீடு எடுத்து வைக்க எனக்கு தெரியாதா? சரி, நீங்களா பக்கத்துல இருந்தா எதுவும் பாத்துக்குவீங்கன்னு சொல்லி தானே இங்க விட்டேன். எனக்கு டென்ஷன் எவ்வளவு பிபி ஏறுது தெரியுமா? உன்னை விட எனக்கு எவ்வளவு பிபி ஏறி போய் கிடக்குன்னு தெரியுமாடா? எல்லா அவசியமா தெரிஞ்சுக்கிட்டு தான் 10 மணிக்கு வேலையை முடிச்சுக்கிட்டு வரவன் 7 மணிக்கு வந்திருக்கியா? ஏண்டா, அவளை அவன் புருஷன் இழுத்துப்பட்டு அடிச்சா உனக்கு என்ன? இல்ல தூக்கிப்பட்டு மிதிச்சா உனக்கு என்ன? இவ்வளவு கோவம் உனக்கு எதுக்குடா வருது? எனக்கே வருதா? என்ன நம்பி வந்தவமாவ, என்னைய நம்பி வந்திருக்கா அந்த வீட்டுக்கு. ஏண்டா, என்னவோ 4 நாள் பழக்கத்துக்காக ஒருத்தி உன்னைய நம்பி வந்துட்டான்னு இந்த ஆட்டம் ஆடுறியே. பெத்த ஆத்தா அப்பன்னு எல்லாத்தையும் விட்டுவிட்டு, பிறந்த ஊரு வளர்ந்த இடமுன்னு சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுவிட்டு உன் கையை பிடிச்சிக்கிட்டு உன் கூட வந்தாலே ஒருத்தி, அவ இப்ப ஆத்தாவுக்கு முடியலன்னு அங்க போய் கடந்த 4 நாள் ஆகுதே. அவளை பத்தி ஏதாவது ஒரு நாள் நீ கேட்டிருப்பியாடா? அம்மா, இருக்கிற டென்ஷன்ல அவளை பத்தி பேசுறீங்கம்மா. ரமா, ரமா. இல்லை, இங்க பாருடா. ராத்தியோட ராத்திரி அவளை எங்க கொண்டு போய் வைப்ப, என்ன செய்வான்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு விடிய கிளம்புற அந்த இங்க இருக்க கூடாது பத்துக்க. ஊரை சித்திர மாறியாத்தா என் மேல வந்து ஏறாத்தாண்டா கதையா? வேலையில போன ஓனான எடுத்து உன் வேட்டு உள்ள விட்டுக்கிட்டு நிக்கிறிய. யாருக்கு இவ்வளவு சிரமம் வேணும்? எல்லாத்துக்கும் காரணம் இந்த சின்ன பொடுதான் பிரண்டாமல பிரண்டு. கல்யாண பொம்பளை எல்லாம் இந்த புருஷன்காரனுக்கு பிரண்டாக்கி விட்டுட்டு போயிருக்காள. என்னத்த சொல்ல, நம்ம சொன்னா யாரு நம்ம பேச்ச கேக்குறா? கேட்டா கலிகாலம் செல்லுகாலம் போடுவ. அம்மா அம்மா, நம்ம இங்கே போவே, நம்ம இந்த வீட்டில் இருக்கலாமா? அம்மா, நம்ம நீட்டப்பட்ட வந்து நம்ம அப்பா அடிச்சதை சொன்னா நீட்டப்பட்ட நம்மள வீட்டுக்குள்ளே பத்திரமா வச்சுக்குவாரம்மா. குட்டி வேணாண்டா, இனி நம்ம இங்கே இருக்க வேணாம் குட்டி. வேற எங்கேயாவது போயிடலாம். நம்மளால அப்பாவுக்கு பிரச்சனை வரக்கூடாது இல்லையா? காலையில் அவன் வந்து எப்படி பேசினான்னு உனக்கு தெரியும்ல. நீ அவன் கண்ணில் பட்டிருந்த உன்னாவை என்ன பண்ணியிருப்பானே தெரியாது குட்டி. குட்டி, நீ நல்லா படித்து பெரிய ஆளாகணும்டா. இங்கே இருந்தா நம்மளால நிம்மதியாக வாழ முடியாது. சுற்றி உள்ளவங்களுக்கும் நம்மளால பிரச்சனை வரக்கூடாது. நம்ம எங்கேயாவது போகலாம். எங்கம்மா போவேன்? நமக்குன்னு யாருமா இருக்கா? நமக்குன்னு இருந்தது அப்பா மட்டும்தான். இப்போ அப்பா வீட்டை விட்டு போகலாம்னு சொல்கிறேன். ஐ, அப்பா வந்துட்டாரு. அப்பா அப்பா வந்துட்டீங்களா? அப்பா, இன்னைக்கு கெட்டப்பா வீட்டுக்கு வந்தா தெரியுமா? அவர் வந்து அம்மாவை ரொம்ப அடித்தாரு. பக்கத்தில் உள்ளவங்க தான் அம்மாவை அடிக்கக்கூடாதுன்னு சொன்னாவ. அப்பா, அம்மா அந்த வீட்டை விட்டு போகிறாங்களாம். என்னையும் இங்கேயே கூப்பிட்டுட்டு போகிறாங்களாம்ப்பா. அப்பா, நீங்கள் நல்லப்பா தானே? நான் உங்கள் கூடயே இருக்கேன்ப்பா. எனக்கு நீங்கள் மட்டும் போதும், வேற அப்பா யாரும் வேணாம். நான் இங்கேயே இருக்கேன்ப்பா. அம்மாவே எங்கேயும் போக வேணான்னு சொல்லுங்கப்பா. ஏய் குட்டி, அப்பதான் வந்துட்டல, இனி நீ எதுக்கும் பயப்படக்கூடாது. வெளியில ஷோபா மேல என் பேக் இருக்கும். பேக்ல அப்பா உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். போய் என்னன்னு பாரு. என்னப்பா, வாட்ச் கேட்டேனே, வாட்ச் வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமா, வாட்ச் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். போய் பார்ப்போம். ஏய், வாட்சி நல்லப்பா வாட்ச் வாங்கி தந்திருக்காவ. என்னருமா, என்னாச்சு? நான் போறேன். நான் இனி இங்கே இருந்து உங்களெல்லாம் கஷ்டப்படுத்த விரும்பல. நான் எங்கேயாவது போறேன். எங்கேயாவதுனா எங்கம்மா போவீங்க? எங்க போறதுன்னு தெரியாம தானே இந்த ஊருக்கு வந்தீங்க. இப்போ மறுபடியும் இந்த ஊர்ல இருந்து எங்கேயாவது போறேன்னா? இந்த ஊர் உலகத்துல எவ்வளவோ ஆறு குளம் குட்டை இருக்கு. அங்க எங்கேயாவது போய் விழுந்து சாவ வேண்டியதுதான். இனி இந்த உயிரை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? ரமா, என்ன நீங்க பேசுறீங்க? என்ன ரமா நீங்க? ஏன் இப்ப என்ன ஆச்சு? எவ்வளவோ பிரச்சனையை தாண்டி நீங்க தனியா வாழணும்னு சொல்லி இப்போ இவ்வளவு தூரம் வந்து நிக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் ரமா, எல்லாம் சரியா போயிடும். அப்புறம் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. உங்களுக்கு யாரும் தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. இல்லைங்க, இவனோட தொந்தரவு எனக்கு கடைசி வரைக்கும் இருக்கும். அவன் எப்பவும் திருந்த மாட்டான். அவனுக்கு நான் நல்லா வாழக்கூடாது. அவனுக்கு நான் சாகிற வர அவனோட அடிமையா அவங்ககிட்ட அடி வாங்கிக்கிட்டு வாங்கிக்கிட்டு அவனை வீட்டில் உட்கார வச்சு சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கணும். அப்படியெல்லாம் யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு தானே அவனை விட்டு வெளியே வந்தீங்க. அப்புறம் என்ன ரமா? இல்லைங்க, நான் இனி இங்கே இருக்கிறதா இல்லை, முடிவு பண்ணிட்டேன். ஊரில் எல்லாரும் ஒருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க. என்னால் உங்கள் குடும்பத்தில் தான் பிரச்சனை அதிகமாகுது. நான் கிளம்புறேன். யார் தான் ஏற்றுக்குவா? கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையோட வந்து யாராவது தெரியாதவங்க வீட்டில் தங்கி இருக்கிறத யார் ஒத்துக்குவா? விருந்தும் மருந்தும் 3 நாளுக்கு தான். அந்த மாதிரி தான்
எனக்கு நீங்கள் எவ்வளோ உதவி பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் இங்கேருந்து போகிறேன், எங்கேயாவது போகிறேன். அம்மா, நான் என்ன சொல்லி உங்களுக்கு கூப்பிட்டுட்டு வந்தேன்? இங்க பாருங்க, நான் இருக்கிற வரை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே பிரச்சனை வந்தாலும் என்னை தாண்டி தான் வரணும். இனியும் உங்களுக்கு அவனால எந்த பிரச்சனையும் வராது. நான் இப்பவே ஸ்டேஷன் போய் எழுதி கொடுத்துட்டு வரேன், சரியா? நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கம்மா. நீங்க எவ்வளவு நாள் வேணா இங்க தங்கலாம், எத்தனை வருஷம் வேணா இங்க தங்கலாம். நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம் உங்களை. நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, சரியா? சாப்பிட்டீங்களா இல்லையா? ம், சாப்பிட்டேன். உங்களை பார்த்தா சாப்பிட்ட மாதிரியே இல்ல. நீங்க காலையில இருந்து பட்னி தான் கிடக்குறீங்கன்னு உங்க கண்ணே காட்டி கொடுக்குது. வாங்க, வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு எனக்கும் சாப்பாடு வைங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இல்லை, நான் வரல. என்ன ரமா, தினமும் நீங்க தானே சாப்பாடு பரிமாறீங்க, அப்புறம் என்ன? வாங்க ரமா. ரமா, இந்த வீட்ல உள்ள யாரை பத்தியும் நீங்க யோசிக்க கூடாது. நானா உங்களை ஏதாவது சொன்னா மட்டும்தான் நீங்க அதை பத்தி ஃபீல் பண்ணணும். உங்களை நான் இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு துணையா எப்பவும் நான் இருப்பேன் ரமா, புரிஞ்சுதா? உங்கள் உதவிக்கு காலம் முழுக்க உங்கள் காலுக்கடியில் கிடப்பேன். ரொம்ப நன்றி. ரமா, ரமா, ரமா. கொஞ்ச நேரம் என் மன கஷ்டம் தீர்ற வரைக்கும் உங்கள் தோளில் சாஞ்சி அழுதுக்கிறேன். எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை. நீங்கள் எனக்கு ஆறுதலாக இருப்பீங்களா? ரமா, ரமா. சரி ரமா, சாஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பவும் நான் அதுல இருக்கேன், சரியா? நீங்க எதை பத்தியும் கவலைக்கூடாது. வழி மாறி போன என் வாழ்க்கைக்கு வழிகாட்டிய வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. தடமாறி போன என் வாழ்க்கையோட தலையெழுத்து ஏன் மாத்திருக்கீங்க. நான் மட்டும் உங்களை பார்க்காம உங்கள் உதவி கிடைக்காம இருந்திருந்தேன்னா இப்போ இந்த இடத்துல நான் நின்று இருக்கவே மாட்டேன். என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்ததே நீங்கள் தான். எல்லா பொண்ணுங்களுக்கும் உங்களை மாதிரி ஒரு கணவன் அமைஞ்சா அதுவே பெரிய பாக்கியம். என் வாழ்க்கையில் ஒரு குடிகார புருஷன் அமைஞ்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு தருதலா மனைவி அமைஞ்சிட்டா. யாருக்கு யாருன்னு ஆண்டவன் எப்படி சேர்த்து வைக்கிறானோ அப்படித்தானே வாழ முடியும். நமக்கு பிடிச்சவங்க கூடலாம் சேர்ந்து வாழ்க்கையை நடத்த முடியாதில்ல. ரொம்ப நேரம் பேசுன மாதிரி தெரிஞ்சுது. வாங்க சாப்பிட போலாம். கிடைச்ச வாழ்க்கையை வாழ முடியாம நானும், பிடிச்ச வாழ்க்கையை அனுபவிக்க முடியாம உங்க மனைவியும், ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் இங்க ஒவ்வொரு மாதிரி எதிரும் புதிருமா இருக்கு. இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருந்தா நான் எவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்பேன். இதை விட எனக்கு வேற எதுவும் வேணான்னு கடவுள்கிட்ட தினந்தோறும் பிரார்த்தனை பண்ணுவேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் என் வாழ்க்கை இப்படி சீரழிஞ்சு போய் நிற்குது? நான் என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதா? என் வாழ்க்கையை நான் எப்படி நல்லபடியாக அமைச்சிக்கிறது? ஒரு கை பையனை வச்சுக்கிட்டு நான் இனி எப்படி இந்த உலகத்தில் போராட ஜெயிக்க போகிறேன்? இனி நான் எப்படி வாழ போகிறேன்னு தெரியலையே. இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் வாழணும்னு சுயநலமாக இருந்துடட்டுமா? இல்லை, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா என்ன வேணா பண்ணலாம்னு யோசிச்சு என் வாழ்க்கையை நானே முடிவு பண்ணிக்கட்டுமா? சுப்பு, இப்போ எதுக்கு என்னை இங்கே கூப்பிட்டுட்டு வந்தேன்? என்னை வீட்டில் விடுன்னு தானே சொன்னேன். நான் வீட்டுக்கு போகணும் சுப்பு. அக்கா மாமா யாரும் பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? ஏய், என்னப்பா எதுக்கு இப்ப பயந்து சாவுற? என்ன தெரிஞ்சா தெரியட்டும். இங்க பாரு, இனிமேலும் உன்னை என்னால தனியெல்லாம் விட முடியாது. இங்கே இரு, எது பிரச்சனை வருதோ அதுக்கப்புறம் அதை பாத்துக்கலாம். ஆனால் சுப்பு, இதெல்லாம் ரொம்ப தப்பு. எதுவாக இருந்தாலும் வீட்டில் சொல்லி அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம் சுப்பு. என்னைய விடு சுப்பு, நான் வீட்டுக்கு போகிறேன். இந்நேரத்துக்கு எங்க போவேன்? நான் தான் ஈரன்னு சொல்றேன்ல. உங்க அண்ணங்காரனுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி நான் ராசாத்திக்கா வீட்டில் இருக்கேன், காலையில வாரம்னு சொல்லு. எப்படி சுப்பு? ஏன் அங்கே போனா எதுக்கு போனான்னு கேட்டால் என்ன செய்யறது? அங்க போனா இங்க போனா அப்படியே அவங்கள பார்த்தா இவங்கள பார்த்தான்னு ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிக்க வேண்டியதான். என்ன நீ இப்படி பயந்து சாவுற? நீ பயப்படுறது மட்டும் இல்லாம என்னையும் பயமுறுத்துற. இருடி இரு, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என்ன நீ பாப்ப? நீ ஒன்றும் செய்ய தேவையில்ல. நான் வீட்டுக்கு கிளம்புறேன் முதல்ல. ஏய் ஏய் நில்லே, லூசே. ஏய் மீனாட்சி, நான் சொல்றத கொஞ்சமாவது காது கொடுத்து கேளண்டி. ஏன்டி இப்படி இருக்க? இதுக்கு பண்ணி பின்னாடியே வார. நான் தான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்றேன்ல. பக்கத்துல யாரும் அத்தை மாமா பாத்துட்டு போறவ. என்னோட அம்மா பார்த்தாங்க, அவ்வளவுதான். யாரு பார்த்தா என்னப்ப பாக்கட்டுமே? என்னப்ப அதனால? எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக தான் உன்னைய நான் இங்கேயே கூட்டிட்டு வந்தேன். உன் அண்ணலாம் நான் வந்து பொண்ணு கேட்டா அப்படியே சிரிச்சுக்கிட்டு தான் தருவாரு பாரு. பாரு, நான் சொல்றத நல்லா கேளு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஏதாவது உங்க வீட்டுல ஒரு போய் சொல்லிட்டு இங்கேயே இருந்துரு. இருந்து இருந்து என்ன செய்யட்டும்? சும்மா தேவலாத பண்ணிட்டு நிக்காது. நீ பிடிச்சிருக்குன்னு நீயும் உன் வீட்டுல சொல்ல மாட்டேங்கிற. இதான் நான் பொண்ணு கிட்ட வந்தாலும் உன் அண்ணா வப்பனா தீப்பனாங்கிற மாதிரி பாக்குறாரு. நான் என்னதான் பண்ணட்டும்? வேற என்னதான் இதுக்கு வழி? சரிடி, வேற ஆள கல்யாணம் பண்ணிக்க போறான். இந்த நீ எனக்கு வேணாம் அப்படி இப்படின்னு எதுவும் வீம்பா பேசிக்கிட்டு நிக்கிறதுக்கெல்லாம் இது நிலைமை கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி வந்தாச்சு, சரியா? எனக்கு நீ உனக்கு நான் தான். ஒழுங்கா பேசாம என் கூட வா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வர முடியாது, நான் போறேன். நான் விட்டா தர நீ போவ? எப்படி நீ போறேன்னு நானும் பாக்குறேன். சுப்பு, மீனே, என்ன ரெண்டு பேரும் வாசல்ல நின்று சண்டை போட்டுட்டு கிடக்குறீங்க? என்னாச்சு? என்ன நீ எப்படி வந்த? சாயங்காலம் தாக்கா வந்தேன். இதான் கிளம்பிட்டேன். ஏய், போவாதான் சொல்றல, ஒழுங்கா வாய் மூடிட்டு வா. வாரேன்க்கா, வாரேன். ஊருக்கு போயிட்டு ரொம்ப அசதியா வந்திருக்கே இவ்வளவு இருக்கு. நீங்க உள்ள போங்க,
நீங்க உள்ள போங்க வாரேன். இப்ப உங்க அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டாரா? தெரியல மைனி, நான் பார்க்கல மைனி. நீ உள்ள போய் பாரு. அண்ணன் வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். உன்னையே தான் தேடிட்டு இருந்துச்சு. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. வந்துட்டாரா? சரி 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 சுப்பு, நான் கிளம்புறேன். நீ ஏன் அப்படி போவேன்? நான் வாரேன் இரு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். பாரு உன் மைனி பாத்துட்டவ, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். என்ன? ஐயோ விடு சுப்பே. மைனி, என்ன போன வேகத்துக்கு திரும்ப வந்துட்டியே? என்ன மைனி? உள்ள போங்கன்னு தானே உங்களுக்கு சொன்னேன். சொல்லுங்க மைனி, சொல்லுங்க. இவ்வளவு அமிச்சிட்டு வாரேன் இருங்க. சுப்பு, உன் அண்ணன் உன்னைய கூப்பிடுறாரு, உள்ள போ. பார்த்து பத்திரமா போய் என்ன? அதெல்லாம் அவளை நான் அனுப்பி வைக்கிறேன். உன் அண்ணன் கூப்பிடுறாரு போ. என்னம்மா மீனாட்சி, என்ன இதெல்லாம்? என்னக்கா என்ன என்ன நேரமாச்சுக்கா, கடைசி பஸ் போயிடும், வீட்டுக்கு போகணும். கடைசி பஸ் போற வரைக்கும் இங்க என்ன வேலை உனக்கு? என்ன விஷயமாமா வந்த? அக்கா அது வந்து நான் எதுக்கு வந்தேன்னா, அது வந்து அக்கா நீ எதுக்கு வந்தேன்னு நீ வந்த விஷயத்த இப்ப நான் என் கண்ணால பார்த்தனே. உன்னை நம்பி வீட்டுக்குள்ள விட்டதுக்கு நல்லா பண்ணி வச்சிருக்க. அக்கா இல்லக்கா, என்னன்னா நானும் சுப்புவும், நீயும் சுப்புவும், அக்கா நானும் சுப்புவும் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனேன் அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன் பாத்துக்க. சாம வாய மூடிடு, இல்ல மரியாதை கட்டு போயிடும். இல்லக்கா ஒரு நிமிஷம். என்ன ஒரு நிமிஷம் 2 நிமிஷம்? இந்த இடத்த காலி பண்றியா இல்ல இந்தா உன் அக்காவையும் மாமாவையும் கூப்பிடட்டுமா? இல்லக்கா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்னடி கேட்கணும்? என்ன கேட்கணும்? பக்கத்து சிறுக்கிக்கு வாழ்வு கேட்குதா? இவ்வளோ நாள் சுப்பு சுப்புன்னு நாய் மாதிரி அவன் பின்னாடி சுற்றி வந்ததெல்லாம் எதுக்குன்னு இப்போ தானே தெரியுது. உன்னை நம்பி என் வீட்டுக்குள்ள விட்டேன் பாரு. என்ன சொல்லணும்டி? இங்கே பாருடி, மரியாதையே இந்த இடத்த விட்டு போயிட்டா அசிங்கப்படாமல் இருப்பேன். இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்கோ. இனி என் குழந்தை நான் பார்க்குறதோ பேசுகிறதோ அவங்ககிட்ட ஏதாவது ஒரு தப்பான எண்ணத்தில் இல்லை இதுதான் உனக்கு என் குழந்தை நான் பார்க்குறதும் பேசுனதும் கடைசியாக இருக்கணும். யாரை கொலைப்பட பார்க்குற? போடி போடிங்கிறல. எல்லாத்துக்கும் இவனை சொல்லணும். இன்னும் 4 நாள்ல காதும் வச்ச மாதிரி இவனுக்கு கல்யாணத்தை முடிக்கணும் முதல்ல. வந்ததும் படுத்துட்டாப்லையே. சாப்பிட்டால என்னன்னு தெரியல. எழுப்பலாமா வேணாமா? ரொம்ப அசந்து உறங்குறா பாவம். இன்னைக்கு ஒரு நல்லது நிம்மதியா பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வந்திருக்காளே. 2 பேரும் சேர்ந்து தூங்கையில இடம்பத்துல நெருக்கி அந்த பக்கம் வந்துடுறது. இப்ப பாத்தியா, ஒரு ஆளு ஒரு பெட்டு முழுக்க படுத்து கிடக்காளே. நான் இடம்பத்துலன்னு உங்களை நெருக்கிக்கிட்டு வரேனா? ஏம்மா இன்னும் தூங்கலையா நீ? அப்ப இவ்வளவு நேரம் தனியா பைத்தியம் மாதிரி தான் நான் பேசிட்டு இருந்தேனா? நீங்க ஏன் தனியா பேசுறீங்க? நான் காதுல வாங்கிட்டு தானே இருந்தேன். நீதான் பதிலுக்கு திரும்ப பேசவே இல்லையே. சும்மா உறங்குற மாதிரி பாச்ச கட்டினா என்ன சரின்னு பாக்கலாம்னு. சரிதா. என்ன ஊருக்கு போன சமாளிச்சாரலாம், என்ன ஆச்சு? அங்க உட்காரியா? இந்த பக்கம் வந்து உட்காருங்க. பரவாயில்ல சொல்லு. இப்படி எப்படி இருக்கா? அம்மா எப்படி இருக்காவா? நல்லா இருக்காங்களா? மாமா அவ பண்ண கூத்து இருக்க. இங்க இருந்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப முடியலன்னு தானே கிளம்பி போனா. ஆனா அங்க அவளை படுக்க வச்சு அவங்க அம்மா பாத்துக்கிறாங்க மாமா. ஏமா உடம்பு எதுவும் சரியில்லையா? உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. அவங்களுக்கு ஒரே ஒரு மக, செல்ல மக. எப்படி வேலை வாங்குறதுன்னு சொல்லி அவளை உட்கார வச்சு உடம்பு முடியலனாலும் இவங்க செஞ்சு போடுறாங்க. பாருடா. இப்படியே செல்லமா வளர்ந்ததாலதான் இங்க வந்து அவளால ஒரு வேலையும் செய்ய முடியல மாமா. ஏன் மாமா, ஏன் அம்மா அப்பா உயிரோட இருந்தாலும் என்னையும் இப்படி தானே பாத்துருப்பாவ. அப்பா அம்மா வீட்டுக்கு போறது, அம்மா அப்பாவை பாத்துக்கிறது, இந்த என் பேர பிள்ளைகளுக்கு தாத்தா பாட்டின்ற உறவு, தாய்மாமங்கரன்ற உறவு எதுவுமே இல்லையே மாமா எனக்கு. ஏய் என்ன நீ? இந்த பணியாவையும் அம்மாவையும் பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கடவுள் ஏன் மாமா என்ன ஒரு அனாதையா படைச்சான்? இங்க பாரு, இந்த உலகத்துல யாருமே அனாதை கிடையாது. ஏன் உனக்கு நான் இல்லையா? எதுக்கு அனாதைன்னு சொல்ற? அப்போ உனக்கு அம்மாவா அப்பாவா நான் இல்லையா? நீங்க இருக்கீங்க தான், இருந்தாலும் எல்லா நேரத்துலயும் உங்களால அம்மாவா அப்பாவா இருக்க முடியாது இல்லையா? ஏதாவது ஒரு சில நேரத்துல தான் ஐயோ நமக்குன்னு யாரும் இல்லையேன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு மாமா. என் அப்பா அத்தா உயிரோட இருந்திருந்தா என்னை நல்லா பாத்துக்குவாங்கல்ல, எனக்காக நிறைய செய்வாங்கல்ல. ஏய் என்ன நீ எதுக்கு இப்ப இப்படி புலம்பிக்கிட்டு நிக்கிற? இவரே உனக்கு அம்மா அப்பா எல்லாமே நான் தான். எனக்கு நீ உனக்கு நான். இதை விட வேற என்ன வேணும்? நான் இருக்கிற வரையும் நீ எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. நீ எதுக்காகவும் கண் கலக்க கூடாது. உனக்காக நான் இருக்கேன். என்ன புரியுதா? ராசே, ஐயோ ஐயோ ஐயோ, கொஞ்சம் நிம்மதியா உட்காந்து பேச முடியாத பாரு. வந்துருச்சு ஆள்றேன். வாமா வா. ஏய் கட்டில எதுக்கடி உட்காந்துருக்க? என் மவன் தலைக்கு மேல ஏறி உட்காந்துக்க வேண்டியதானே? ஏறி உட்காந்தா உங்க மவனால தாங்க முடியுமா? என் வெயிட் அவர் ஒரு ஆளால தாங்க முடியாது. வேணா நீங்களும் வந்து உட்காருங்க. 2 பேர் தலையிலும் சேர்த்து வச்சுக்கிட்டு ஏறி உட்கார்றேன். என்ன விழா இருப்பு பத்தி அவளுக்கு மாமியா கறி வந்து நிக்கிற, எங்கேயாவது மரியாதை கொடுத்து எழுந்து நிக்கிறல பாரு. நானே அசந்து அழுத்து போய் இப்பதான் உட்காந்தேன். போதுமா எழுந்து நின்னுட்டேன். ஆண்டி 1 மணி நேரம்னு சொல்லி ஊரா போய் ரா வரைக்கும் சுத்திட்டு அசந்து போய் அழுத்து வாரியா? என்னம்மா உங்களுக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன், உள்ள வந்தீங்கன்னா கதவை சாத்திடுவாங்கன்னு. இந்த வீட்டுலதான் கதவு திறந்து கிடந்தாலே கண்டதெல்லாம் உள்ள வருதே. என்ன விஷயமா? உன் மொண்டாட்டி வந்தாதான் சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு வீராப்பா நின்னியட, வந்து சாப்பிடு. வார போமா. உன்னால நானும் சாப்பிடாம கிடக்கேன். உங்களே சாப்பிடாம கிடக்க சொன்னது? இருக்கிற வேலையெல்லாம் யாரு பாப்பா? நீதான் அப்படியே அம்போன்னு விட்டுட்டு ஊர் சுத்த கிளம்பிட்டல. சரிம்மா போமா வாரமா. இந்த 2 ஆள் சாப்பிடுற மாதிரி தான் சோறு இருக்கு, வந்து சாப்பிடு. நானும் சாப்பிடணும். இவளும் இன்னும் சாப்பிடல. உங்க பொண்டாட்டிக்காரி தான் வர்றதுக்கு ரொம்ப நேரமாச்சு.
அதான் வரையில கடையில எங்கேயாவது சாப்பிட்டுட்டு வந்துருவானு 2 ஆளுக்கு மட்டும் சோறு எடுத்து வச்சுக்கிட்டு மிச்சத்தை நாய்க்கு போட்டுட்டேன். கொழுப்பு பத்தியலா உங்க அம்மாவுக்கு 2 ஆளுக்கு சோறு எடுத்து வச்சுக்கிட்டு மிச்சத்தை நாய்க்கு போட்டுட்டாவலாம். ஒரு நாள் வடிச்சு கொட்டுறதுக்கு இவ்வளவு அலுப்பா இருக்கேன். இப்ப தினந்தோறும் 3 வேளையும் நான் அடுப்படையிலே வந்து சாவறேனே. நானும் மனுஷியா இல்ல வேற ஏதாவதா? என்னடி எதுக்கு இப்ப சத்தம் பண்ற? ராத்திரி நேரத்துல சத்தம் கட்டிட்டு நிக்காத. தம்பி டயனா எல்லாம் தூங்கிட்டு இருக்காவ, பிள்ளைகளும் தூங்குது, கம்முனு இரு. அப்ப அவிய பேசிட்டு போவாங்க, நான் கம்முனு வாய் மூடிட்டு இருக்கணுமா? நீங்களும் ஒரு வார்த்தை கேட்கல. காலையில பேசிக்கலாம் விடு. அவ ஏதோ வேலை செஞ்ச கோவத்துல சொல்றாவ. என்ன வேலை செஞ்ச கோவம்? தினந்தோறும் தான் நானும் நாய் மாதிரி வேலை செய்யறேன், ஆடு கணக்கா கடந்து உழைக்கிறேன். நான் கோபப்படுதே? நான் எதுவும் ஹூன்னு சொல்லிட்டா போதுமே, அப்படியே உங்க அம்மா கத்தி ஊரெல்லாம் கூட்டுவாங்க. இன்னைக்கு ஒரு நாள் வேலை பார்த்தது அவ்வளவு வலி வலிக்குது போல இருக்கு. ஐயோ சரி விடுமா, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் வா. ஐயா, எனக்கு ஒண்ணு உங்க ஆத்தாக்கி வச்சு சோறு தேவையில்லை. அவியல சாப்பிட்டுட்டோம். போதுமான அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு நாய்க்கு போட்டவல்ல, அவிய செஞ்சதை நான் இதுக்கு சாப்பிடணும். ஏய் அவைய சும்மா சொல்லிருப்பாவடி. நீ இந்த 1 மணி நேரத்துல வாரம்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் ஆக்கினதும் அவளுக்கு கோவம் வந்துருச்சு. அத ஒரு நாளாச்சு நீ வீட்டுல என்னன்னா அவங்களுக்கு கை காலம் ஓடாது, உனக்கு தெரியும்ல. அப்படியே அம்மாவுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு அப்படியே வெட்டு மெழுப்பாரு. நீங்க ஒரு ஆளு போதுமாமா, நல்லா வேலைக்கு ஏத்து குடிப்பியே. இன்னும் பேசட்டும். எனக்கு அப்பா தகுதிருந்த நான் இப்படி ஒரு ஏச்சு பேச்செல்லாம் கேட்க வேண்டுமா? இப்ப தானடி சமாதானம் பண்ண. அப்பா தானே யாரும் இல்லாததால தானே இப்படி எல்லாம் பேசுறாங்க. எனக்கு சோறு வேணாம், ஒண்ணு வேணாம். ஏய் சாப்பாடு மேல கோவத்தை காட்டாத. எனக்கு சோறு வேணாம், நீங்க போய் சாப்பிடுங்க. உங்க அம்மா உங்களால பட்னியா கிடக்கவ போங்க. நீங்க இப்படி என் கையை பிடிச்சிக்கிட்டு பேசுறத பார்த்தாலே அவளுக்கு மூக்குல வேக்கும். போங்க. இல்லை வரலையாடா போட்டாங்க பாருங்க. போங்க போங்க. ஏண்டி ஆடி சேர்ந்து சாப்பிடலாம். எனக்கு வேணாம், போங்க. நிஜமா உனக்கு வேணாமா? நிஜமா எனக்கு சாப்பாடு வேணாம். ஏய் மத்தியானத்துல இருந்து நான் சாப்பிடவே இல்லட்டி. இங்க போய் சாப்பிடுங்க. உங்களை யார் சாப்பிட வேணும்னு சொன்னதே? வாடி 2 பேரும் இருக்கிறத சேர்ந்து சாப்பிடலாம். உங்க அம்மா செஞ்சதை நான் சாப்பிட மாட்டேன். உட்காந்துரு, நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன். தேனது அப்படியே எடுத்துட்டு போறீங்களா? அப்புறம் என்ன? அப்புறம் போகலனா அதுக்காக அம்மா சண்டை பிடிப்பாவல்ல. போகட்டும் போகட்டும். யாரும் இல்லாத ஆனதானே இப்படிதான் நடத்துவா வீட்டுல. அப்பா தானே யாராவது ஒரு உறவாது நமக்காக கேட்கறதுக்கு பக்கத்துல இருக்கணும் உசுரோட. அப்படி இல்லைன்னா இதான் நம்ம நிலைமை.